தாரமும் குருவும் தலைவிதி பயன். தலைவிதி அப்படிங்கிறதா கர்மா. இப்ப ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அது கையில எழுதின ஜாதகமா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் ஜாதகமா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர்ல இருந்து அஷ்டாவிஷன்ல அந்த வாசகம் வராது. அதாவது பிரம்மஸ்துதின்னு சொல்லுவோம் இல்லையா, ஜனனி ஜென்ம சவுக்கியானாம் வர்தனை குலசம்பத்தாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கிறது ஜென்ம பத்திரிகா. இது இல்லாம எந்த ஜாதகமும் வராது, வரவும் கூடாது. அப்போ அதுதான் நம்மளுடைய தலையெழுத்து, இந்த பிறவியினுடைய தலைவிதி. அப்போ அந்த தலைவிதிய நம்ம 12 ராசியில பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த 12 ராசியில 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த 12 பாவமும் எல்லாருக்கும் இயங்குதா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அப்போ அந்த 12 பாவகத்துல எது இயங்குது எது இயங்கல அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? உங்களுக்கு தெரிஞ்சதுதான், புதுசு ஒண்ணும் இல்ல. இப்ப 9 கிரகங்கள் இருக்கா, 9 கிரகங்களும் எல்லா கிரகங்களுக்கும் மாற்றி மாற்றி சாரம் கொடுத்துருக்கணும். அப்போ ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரத்துல எந்த கிரகமுமே இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்திய பலன் தடை ஏற்படுது. நீங்க செக் பண்ணி பாருங்க எல்லா ஜாதகத்திலையும். அதுல தடை மட்டும் கிடையாது, அந்த பாவகத்தினுடைய ஆதிபத்திய காரக பலன்கள் மீது நம்மளுடைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், தேடிக்கிட்டே இருக்கும். இங்கதான் கர்மா வேலை செய்யுது. அப்போ அந்த கர்மாவை இயக்கிற கிரகம் சனி பகவானா, கர்மகாரகன் அப்படிங்கிற பேரு சனி பகவானுக்கு. அந்த சனி பகவான் அந்த கர்ம பலனை யார் மூலமா செயல்படுத்தினார் அப்படின்னா ராகு கேதுக்கள். சனி பகவான் ராகு கேதுக்கள் மூலமா தான் அந்த கர்மாவை இயக்கிறார். எப்ப இயக்கிறார்? சனி தசை, 7 சனி, கோச்சார வேதைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த காலகட்டங்கள்ல சனி தசையோ, கோச்சாரத்துல 7 சனி, அஷ்டம சனி, பஞ்சம சனி, கந்த சனி, அஷ்டம சனி இப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த காலகட்டங்கள்ல ராகு கேதுக்கள் எங்க உட்கார்ந்து இருக்காங்களோ அந்த வீட்டினுடைய ஆதிபத்தியம் வழியா ஒருவருடைய கர்மாவை இயக்கிறார். சரி, எல்லாருக்கும் அப்படியாவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பகவானுடைய ராசி லக்னம் அல்லது சனி பகவான் யோகாதிபதியா வர்றவங்களுக்கு அவரு வேலையை செய்யறார், ஆனா காப்பாற்றி விட்டுறார், போய் பொழைச்சிக்கிறார். அப்போ 7 சனியில கோடீஸ்வரன் ஆனவன் ஏகப்பட்ட பேர். அதனாலதான் சொன்னாங்க சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு. அப்ப 7 சனியில ஒருத்தருக்கு சொத்து சேர்த்தா 7 தலைமுறைக்கு குறையாது. அடுத்தது ராகு கொடுப்பார், கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கிறார். அதுல என்ன ஒரு கான்செப்ட்னா 15 வருஷம் வரைக்கும் கொடுக்கிறார். அடுத்த 3 வருஷத்துல கொடுத்ததை கொடுப்பா, நான் கிளம்பணும் அப்படின்னு வாங்கிட்டு போயிடுறாரு. இத பிராக்டிக்கலா நான் சொல்லி அதை நம்பாம அந்த 15 வருஷம் முடிஞ்ச காலத்துல அவர் உட்கார்ந்து கணக்கு தண்ணி விட்டாரு. என்ன ஆச்சுன்னா அவங்க 20 வருஷம் பார்ட்னரா போட்டு கான்ட்ராக்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய சொத்து வாங்கியிருக்காங்க, நிறைய வண்டி வாங்கியிருக்காங்க, ப்ராப்பர்ட்டி நிறைய இருக்குது. ஆனா இவரு மேல எதுவுமே இல்லை. அப்ப 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராஜதசா 15 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தப்ப அவர்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னேன். ஐயா, ராஜதசையில நீங்க கோடீஸ்வரன் ஆனீங்க, ஆனா ராஜதசை முடிகிற அந்த 3 வருஷத்துல கோளாறு பண்ணிரும், நீங்க ஏமாந்து போயிருவீங்க.
கவனமா இருங்க அப்படின்னு. அப்ப அதை பத்தி அவரு கண்டுக்கவே இல்லை, கேர்லெஸ்ஸா சொன்னாரு. இல்லைங்க, அது 10-20 வருஷமா நடந்துட்டு இருக்குது, நல்லபடியா போயிட்டு இருக்குது, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. சரி, நம்மளுக்கு தெரியுது வருது, காத்துரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த 15 வருஷம் முடிஞ்ச பிறகு சந்திரன் புத்தி வரும் இல்லையா, அந்த காலகட்டத்துலதான் அவர் வந்து உட்காரும் போதே தெரிஞ்சு போச்சு விட்டுட்டாரு அப்படின்னு. என்ன ஆச்சுன்னா, அவர் பார்ட்னர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. இவருடைய கேள்வி என்னன்னா, பார்ட்னர் குடும்பத்துல எனக்கு ஏதாவது கொடுப்பாங்களா? அப்ப நான் சொன்னேன், ஐயா, நான் ஆரம்பத்துல சொல்லும் போது நீங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்போ நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, 2 பேரும் பத்திரம் வாங்கி எவ்வளவு நாள் தொழில் பண்ணீங்க, நீங்க கூட தொழில் பண்ண வகையில என்னென்ன ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கிறீங்க, எத்தனை வண்டி வச்சிருக்கிறீங்க, எத்தனை பிளாட் வாங்கியிருக்கிறீங்க, அசைய சொத்துக்களை 2 பேருக்கும் பொது. நாங்க இல்லாத காலத்துல கூட இது 2 குடும்பத்துக்கும் சரிபாகமா போகணும், இவங்களுக்கு யாகமானதான் நாங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து இந்த பத்திரத்தை நாங்க ரெடி பண்றோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி ஆளுக்கு ஒரு காப்பி நீங்க வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அப்படி வச்சிருந்தா அந்த குடும்பம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? கோர்ட்டை போட்டா கூட அது செல்லும். ஆனா நீங்க அப்ப கண்டுக்காதனால நான் எதுவும் சொல்லல. இப்போதைக்கு அவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. கொடுத்தா வாங்கிக்கோங்க, கொடுக்கலன்னா பேசாம வந்துருங்க. அப்ப ராகு செஞ்சவரை வச்சு அப்போ எந்த கிரகம் சாரம் கொடுக்கலையோ அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் காரகத்துவம் அது நம்மளுக்கு கிடைக்கிறதுல தடை வருது. அப்போ இந்த கர்மாவை நம்ம எல்லாருக்குமே கர்மா இருக்குதுங்க. அது வந்து என்னன்னா பர்சன்டேஜ் தான். ஒருத்தருக்கு கூட இருக்கும், விடுபட்டுருவாரா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான். 1-5-9, 2-6-10, 3-7-11, 6-8-12 நீங்க அப்படி பிரிச்சுக்கலாம். லக்னாதிபதி இந்த நாளுல எங்க இருக்காரு? இப்ப 1-5-9 வலுத்து இருந்தா முன்னோர் ஆசீர்வாதம், குலதெய்வ ஆசீர்வாதம், அந்த பூர்வ புண்ணியம் இவரை காப்பாற்றி விட்டுரும். அப்ப இன்னொரு விதமாவும் பார்க்கணும். செவ்வாய், குரு, சூரியன், காலபுருஷனுக்கு திரிகோண அதிபதிகள் அவங்க தானே. அப்ப செவ்வாயோ குருவோ சூரியனோ ஒருவர் ஜாதகத்துல வலுத்து இருந்தால் அவ கர்மாவை ஜெயிப்பு வாழ்க்கைய அவருடைய உழைப்புல மேல கொண்டு வந்துடுவார். அப்ப சூரியன், குரு, செவ்வாய் வலிமையானவங்க கிட்ட வாயை கொடுக்க கூடாது. ஏன்னா இந்த 1-5-9 அப்படிங்கிறது இந்த பிரபஞ்ச சக்தி, முன்னோர்கள் சக்தி, குலதெய்வ ஆசீர்வாதம். இப்போ ஒரு ஜாதகத்துல 1-5-9 வலுக்குதுன்னா என்ன அர்த்தம்? குலதெய்வம் கூட இருக்குதுன்னு அர்த்தம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருக்குதுன்னு அர்த்தம், குருமார்கள் ஆசீர்வாதம் இருக்குதுன்னு அர்த்தம். அவங்க கிட்ட ஏதாவது பண்ணனா ஏதாவது சொல்லிட்டா அது பலிச்சிடும். முடிஞ்சா பேசலாம், முடியலையே ஒதுங்கி போயிடலாம். வாக்குவாதம் பண்ணக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. அது இப்ப தெரியாம நிறைய பேர் தப்பு பண்றாங்க. அப்ப ஒருவருடைய கர்மாவில இருந்து அவர் வெளியே வர முடியுமா வர முடியாதா அப்படிங்கிறத இந்த 1-5-9 வச்சு பார்த்துக்கலாமா? லக்கணத்துக்கு 1-5-9, காலபுருஷனுக்கு 1-5-9. அப்ப குரு சனி, குரு கேது, இந்த குரு வந்து கேந்திர கோணத்துல வலிமையா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு அந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், அந்த இறை சக்தி இயற்கையாவே அவங்களுக்கு இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாமே வந்து தேடி வரும். நாம பிரிக்க சொன்னா ஒண்ணு அவங்களை தேடி வரும். அது பொருளாதாரமா இருக்கட்டும், சொந்தமா இருக்கட்டும், பதவியா இருக்கட்டும், பொறுப்பா இருக்கட்டும், வருமானமா இருக்கட்டும், அவங்கள தேடி வரும். 2-10 தேடிலாம் வராது, உழைக்கணும். தன்னுடைய உழைப்பனாலதான் அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்.
மூணாவது, மற்றவங்களை சார்ந்து வாழணும். மற்றவங்கன்னா 3ன்னா இளையவங்க, 11ன்னா மூத்தவங்க, 7ன்னா வாழ்க்கை துணை. சரியா? அப்ப ஆண்கள் இருந்தா மனைவி, பெண்கள் இருந்தா கணவன். இந்த கடைசி இருக்குது பாருங்க, அவங்கதான் முழுசா கர்மாவை அனுபவிக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்களே சுகப்பட மாட்டாங்க, மற்றவர்களையும் சுகமா இருக்கிறதுக்கு விட மாட்டாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன் போறது, கோர்ட்டு போறது, இந்த மாதிரி ஜெயில் தண்டனைக்கு போறது, வீட்டுல அப்பா பேருக்கு எடுக்கிறது, ஊர் பேருக்கு எடுக்கிறது, குடும்ப பேருக்கு எடுக்கிறது, இந்த மாதிரி எத்தனையும் நம்ம பாக்குறோம். இதெல்லாம் எந்த ரகம்னா இந்த 4வது ரகம். அப்ப நம்ம ஜாதகத்துல எந்த பாவகம் நம்மளுக்கு தடையா இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு. அடுத்தது, நம்ம அந்த கர்மாவில இருந்து எப்ப மீண்டு வருவோம், அதுதான் திசா புத்தி. இப்ப சுகர் சொன்னார் இல்லையா, கேளுக்கு முன்பின். கேளுக்கு முன்னாடி எல்லாம் போய் தந்துருச்சு, என்ன கேதுக்கு அப்புறம் போய் கொடுத்துச்சு. கேதுதான் என் வாழ்க்கையில டர்னிங் பாயிண்ட். அப்ப கேது முடிஞ்சு இப்ப சுக்கிரன்ல பாதி போயிட்டு இருக்குது. அப்ப எந்த பாவகம் நம்மளுக்கு தடை வருது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே அந்த பாவகத்தினுடைய காரகம் பாவகத்துல நம்ம உஷாரா இருக்கலாம். இப்ப 7ஆம் இடம் அடிவாங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 7ஆம் இடம் அடிவாங்க. இப்ப காலபுருஷனுக்கு மேசத்துக்கு 7ஆம் இடம் சுக்கிரன். அப்ப சுக்கிரனுடைய சாரத்துல எந்த கிரகமுமே இல்ல ஒரு ஜாதகத்துலன்னு வச்சுக்கோங்க. 2ன்னா தனம், குடும்பம், வாக்கு. 7 அப்படின்னா பார்ட்னர், கணவன் மனைவி, சொந்தம், உறவு, இதெல்லாம். அப்ப அவங்க என்ன செய்யக்கூடாது, பண விஷயத்துல அவங்க தலையிடக்கூடாது, குடும்ப வாங்கல் பண்ணக்கூடாது, யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்க கூடாது, அடுத்த விஷயத்துல வரிஞ்சு கட்டிட்டு போய் பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. 7ஆம் இடம் பார்ட்னர் ஆகாது, கூட்டு ஆகாது, யாரோடையும் சேர்ந்து சொல்லக்கூடாது, நம்மளுடைய குடும்ப விஷயங்களை, பர்சனல் விஷயங்களை யாரோடையும் ஷேர் பண்ணக்கூடாது. இப்ப புரியுதுங்களா? ஒரு கிரகம் சாரம் கொடுக்கல அப்படின்னா அதனுடைய ஆதிபத்தியம் நம்மளுக்கு பாதிப்பு கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுல இருந்து ஈஸியா நம்ம வெளியே வந்துடலாமா? அப்ப நம்ம பாக்கெட்ல பணம் இருக்கக்கூடாது, நம்ம பேங்க்ல பணம் இருக்கக்கூடாது, எல்லாம் வீட்டுல இருக்கிற பசங்க பேர்லயோ மனைவி பேர்லயோ நம்ம மாற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பாவகத்துல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். அடுத்து, அந்த 2-7க்கு அதிபதி சுக்கிரனா பொண்ணுங்க கிட்ட உஷாரா இருக்கணும். நைட்டு 12 மணிக்கு ஒரு போன் பண்ணி, ஏங்க சாப்பிட்டீங்களா, நம்ம கதையே பேசணும்னு வச்சுக்கோங்க, வச்சுடுவாங்க ஆப்பு. அப்ப சுக்கிரன் நம்மளுக்கு சாரம் கொடுக்கல, அந்த பாவகத்துலதான் நம்மளுக்கு வருதுங்க. 2 பேச்சா, 7 நட்பா, சுக்கிரனா பொண்ணா மாப்பிளா, இந்த மாதிரி நாட்கள் எத்தனை பாக்குறோம் நம்ம செல்லல பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அப்ப இத ரொம்ப ஓடுற போயெல்லாம் ஆய்வு பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி சிம்பிளா நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தோம் அப்படின்னாவே அவங்களுடைய பாதிப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த ராகு கேதுக்கள்னு சொல்றோம் இல்லையா, அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம பாட்டம் பாட்டி தான். அப்ப வீட்டுல பெரியவர்களை யாரு மதிக்கிறாங்களோ, ஒரு முறை அப்படிதான் கேட்டான், என்னன்னா எப்ப பார்த்தாலும் கர்மா கர்மான்னு சொல்ற, அதுக்கு என்னதான் வழி அப்படின்னா, அப்ப நான் சொன்னேன், ஒண்ணு இல்லடா, அப்பனுக்கு செலவுக்கு 50 ரூபாய் கொடுக்க மாட்டான், 50,000 ரூபாய் வட்டிக்கு வாங்கி ஐயப்பன் கோயிலுக்கு போறான். ஐயப்பா ஐயப்பான்னா அது போனா அங்க காரி துப்போம். அப்ப இதுல என்ன ஒரு தொடர்ச்சி தெரியுதுன்னா, அவங்க அப்பன் அவங்க பாட்டனுக்கு பண்ணிவிட பண்ணிருக்க மாட்டான், அவன் பாட்டை வச்சு கேட்டிருக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ எங்க அப்பா எங்க தாத்தாவுக்கு
பணிவிட முறையா பண்ணி அவர் பேச்ச கேட்டு அவரை மதிச்சு அவர் நடந்திருந்தா நான் எங்க அப்பா பேச்ச நான் கேட்பேன், எங்க அப்பாவை நல்லா கவனிச்சுக்குவேன், எனக்கு அந்த எண்ணம் வரும். எங்க அப்பாவுக்கு நான் ஒரு மகனா அவர் மனம் கோணாம அவருடைய முடியாத இயலாம நேரத்துல நான் அவருக்கு உதவி பண்ணனேன் அப்படின்னா ஏன் பையன் என்ன நல்லா கவனிச்சுக்குவான். புரியுதுங்களா? அப்ப இந்த ராஜகேதுக்களே முன்னோர்கள். அப்ப முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாம குலதெய்வம் வேலை செய்யாது. குலதெய்வம் வேலை செய்யாம நல்ல குருமார்கள் கிடைக்க மாட்டாங்க. எந்த தெய்வமும் நமக்கு சப்போர்ட் பண்ணாது. அது எந்த தசாபுத்தி நடந்தாலும் இவன் பண்ணி விட்டுருவான். அப்ப 1-9 அப்படிங்கிறது காலப்புருஷனுக்கு என்ன? செவ்வா, மேஷம், சிம்மம், தனுசு. தனுசு தானே ஆன்மீகம் சார்ந்த அத்தனை விஷயமும், குருமார்கள் இருக்கிற விஷயமும் அதுதானே. அப்போ ஒருத்தருக்கு திரிகோணாதிபதிகள் வலுத்து இருந்தால் அந்த வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காத, தானே கிடைக்கும். அவங்க மூலமா இவங்களுடைய கர்மாவை குறைச்சி இவங்க வாழ்வாதாரத்தை மேல கொண்டு போயிடுவாங்க. 1-9 கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல குருமார்கள் கிடைச்சாலும் அதை பயன்படுத்திக்க மாட்டாங்க. நம்ம வழக்கமா பேசும்போது நிறைய பேர் கவனிக்கலாம், ஒரு விஷயத்த நாம சொல்லுவோம், அத்தானா அது எனக்கு தெரியுமே, நம்ம தொடங்கும் போதே அவன் முடிச்சிருவான், கடைசிட்டுல அவன் எதுவுமே கத்துக்கிட்டு போக மாட்டான். அப்ப ஜாதகத்துல நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கர்மாவை டச் பண்ணணும். 12 பாவகத்தை நீங்க ஆய்வு பண்ணணும். எந்தெந்த பாவகம் அவனுக்கு வேலை செய்யாதுங்கிறத நோட் பண்ணிக்கணும். எப்படி சிஸ்டத்துல தான் நம்ம பார்க்கிறோம், எந்த கிரகம் சாரம் கொடுக்கல, அதனுடைய ஆதிபத்தியம் என்ன, அதை மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கணும். அங்கதான் அவனுடைய வீக் பாயிண்டே இருக்குது. இப்ப 7ஆம் இடம் 2ஆம் இடம் ஒருத்தனுக்கு வீக் ஆகுது, அது சுக்கரனா வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தங்க கேள்வி கேட்டான், புருஷன் 2 பேருமே உட்காந்துக்கிறாங்க, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்றதுதான், ஆனா நல்லா சம்பாதிக்கிறேன், என் கஷ்டம் மட்டும் போகவே மாட்டேங்குது, நான் என்ன பண்றது அப்படின்னா அவனுக்கு அங்க சுக்கரனா ஆப்பு வைக்கிறாருங்கிறது நல்லது தெரிஞ்சு போச்சு. வீட்டுல வேற உட்காந்துக்குது, அதுக்கும் தெரியக்கூடாது, அவன் கேள்விக்கும் பதில் சொல்லணும். அப்ப நான் சொன்னேன், கடை நான் ஒரு கடைக்கு வாடகை கட்டுறேன், எனக்கே கஷ்டமா இருக்குது, நீ 2 கடைக்கு வாடகை கட்டிக்கிறீங்களா, கஷ்டம் வராது, என்ன பண்ண தலையை புரிஞ்சுக்கிட்டான், பக்கத்துல உட்காந்துக்குது. அப்பதான் சொன்னேன், இதுதான் ஒரு லட்சணம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்ப நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? இதே பையன் மட்டும் தனியா வந்திருந்தானா இந்த அப்பப்ப காம்பவுண்டை தாண்டதை கொஞ்சம் குறைச்சிக்கன்னா கஷ்டமாக்குன்னு சொல்லுவேன். ஆனா பக்கத்துல மனைவியோட உட்காந்துக்கிறானே, அதனால கொஞ்சம் ஏன்னா அது தெரிஞ்சு நம்ம கரெக்டா சொல்லணும், நான் உண்மை சொல்லணும்னு சொல்லி இருக்கிறத போட்டு உடைச்சு அது மூட்டை கிடைக்குது அப்ப மட்டும் போனா ஒரு குடும்பத்துக்கு எடுத்த பாவம் நமக்கு சேரும். அப்ப அவனுக்கும் புரியணும், அவன் தெரிஞ்சுறதுக்கும் அதுல ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை எடுத்தா கர்மாவை டச் பண்ணணும், எந்தெந்த பாவமும் அவனுக்கு அங்க வீக்கா இருக்குது, அதுலதான் அவனுடைய பாதிப்பே. 7ஆம் முறை யாருக்கு பாதிக்க போகுது அவங்க தாங்க கூட்டு போய் தொழில் பண்றாங்க. 50 லட்சம் ஒருத்தர் சொல்லலாம், ஏன்னா நீ ஜாதகம் பாதின தொழில் ஆரம்பிச்சியா? யாருக்கு 4ஆம் இடம் கெட்டு போகுது அவன் தான் வண்டி மேல வண்டி வாங்கலாம். கடைசியில் ஒருத்தங்க சொன்னேன், அண்ணா 4 வண்டி வாங்கினேன், ஒண்ணு கூட இல்ல, பக்கத்து வீட்டுக்கார பையன் பைக் வாங்கிட்டு வந்தான்னா, உன் பேர்ல வண்டி வாங்கினா பழைய சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்ட முடியாதுடான்னு. சரி என்னத்தான் வழியா உடைய பேர்ல வாங்கடா, இன்னைக்கு 6 வண்டி இருக்குதுங்க. இன்னைக்கு மனைவி பேர்ல 1 வாங்கினா நல்ல வருமானம் வந்தது, அப்படி இன்னொன்னு வாங்கினா இப்படி இன்னைக்கு 6 வண்டி இருக்கு. அப்ப அந்த மன எண்ணங்கள் பாத்தீங்கன்னா இதான் கர்மாங்கிறது. என்ன எது நம்மளுக்கு மைனஸ் பாயிண்டோ அங்கதானே
ஆசையை தூண்டி விட்டு நம்மளை மாட்ட வைக்கும். அப்ப ஒருத்தருடைய வீக் பாயிண்ட் ஜாதகத்துல எது, அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படியாப்பட்ட கேள்வி கேட்டாலும் நம்ம ஈஸியா பலன் சொல்ல முடியும். அதுக்கு மேல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நெட்டெடுப்பு விதிகள்னு இருக்கு. அடுத்தது நம்ம சீனிவாசையா சொன்ன மாதிரி ஜோதிடத்துல காலதேச வர்த்தமான இடம் சொல்லி யுத்தி அப்படிங்கிற அந்த விஷயங்களையும் நம்ம அனுசரிச்சு பலன் சொல்லணும். கடைசி வரைக்கும் வாய் திறந்து சொல்லவே மாட்டாங்க. 4 வயசு பையன் ஜாதகம் கொண்டுகிட்டு 2 பேர் வர்றாங்க. அந்த பையனுக்கு ஆயுள் முடிஞ்சிருச்சுங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு. நான் கேட்ட கேள்வி, பையன் இருக்கிறானா? சரி, அப்பனுக்கு எப்படிக்குது, அம்மாவுக்கு எப்படிக்குது, அத்தைக்கு எப்படிக்குது? இது எங்களுக்கு வில்லேஜ் இல்லையா, பக்கத்து வீட்டுக்காரி கூட விட மாட்டாங்க. எனக்கு நான் எரிச்சலான்னு எரிச்சல். சரி, அப்பனுக்கு சொன்னேன், அம்மாவுக்கு சொன்னேன். 3 கேள்வி நான் கேட்டேன். 1, 2 கல்யாணம் பண்ணது யாரு? ஆண் வாரிசு இல்லாதது யாரு? தண்ணீர் விழுந்தது யாரு? தண்ணீர் விழுந்தது யாருன்னு கேட்கும்போது இவன் தான் அப்படின்னா அரைஞ்சின பல்லெல்லாம் எகிரி போயிடும். பாரதேசில நான் எடுத்த உடனே என்ன கேட்டேன், பையன் இருக்கிறானு கேட்டேன். இந்த பையனுக்கு 8 வயசுக்குள்ள ஆயுள் முடியுது, தண்ணீர் விழுந்து சாகணும். அந்த பையனுக்கு ராகு நீர் ராசியில ஆயுள் கெட்டு போச்சு. 8ஆம் இடம் 12ல வந்து மறையுது. அப்படி எல்லாம் லாக்கு. முச்ச உடல் அப்புறமா முழிக்கிறான், எனக்கு தெரியல சாமி. அதுக்கு பிறகு பணம் எடுத்தான், பணமும் ஒண்ணு ஓடி போயிருமே. சரி போயிட்டான். சாயங்காலமா எங்க சின்ன பையனை டியூஷன் கூட்டிட்டு போறதுக்கு நானும் பானம் போறோம். போஸ்ட் ஒட்டி இருந்தது. அப்ப நான் இவங்கிட்ட சொன்னேன், கண்ணு இதோதான் இருக்கும். மத்தியானம் ஜாதகம் பார்க்க வந்தாங்க. வந்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பையன் இல்ல, தண்ணீர் விழுந்து இறந்துட்டான் அப்படின்னு. இந்த பொம்பளை கடைசி வரைக்கும் மூச்சா விடலாம், அடிக்காத குறைதான், என்ன பண்றது, வயசானவங்க பேசாம விடலாம், அரைஞ்சிருப்பேன் அப்படின்னு. அப்புறம் எங்க சின்னவன் சொல்றான், அப்பா அந்த பையன் ஈரோடுல நிலத்தொட்டில் விழுந்து இறந்து போயிருப்பான் அப்படிங்கிறான். இந்த மாதிரி ஜாதகம் பலன் சொல்லும் பொழுது அந்த கர்மாவை டச் பண்ணிட்டா அந்த அப்பா வலி அம்மா வலி, அந்த கர்ம பலன் அப்பா வழியில பாதிப்பு வருதா அம்மா வழியில பாதிப்பு வருதா அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா எடுக்க முடியும். ஆரம்பத்துல எங்கெங்கயோ போய் சுத்திக்கிட்டு வருவோம், எங்கேயுமே பார்த்தாவல. நான் சொன்னது ஒரு ஜாதகத்தை 4 பிரி, கோச்சாரத்தை பாரு. அவருக்கு 1-9 நல்லா இருக்குதா, 2-10 நல்லா இருக்குதா, 3-7-11 நல்லா இருக்குதா, 6-12 நல்லா இருக்குதா, அவ்வளவுதான். ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். இவன் தானா கிடைக்கும், இவனுக்கு புண்ணியம் வேலை செய்யுது, இவன் உழைச்சுதான் முன்னுக்கு வரணும், உழைப்புதான் அவனுக்கு ஆதாரம், இவன் யாரையாவது சேர்ந்துதான் சார்ந்துதான் வாழணும். இந்த கொடி இருக்கு இல்லையா, வெத்தலை கொடி, அதுக்கு பக்கத்துல போற அகத்தி சரி வச்சிருப்பாங்க இல்லையா, ஏன் அது தானா மேல போறதுக்கு உண்டான சக்தி கிடையாது, அந்த மரத்தை சுத்தி தான் அது மேல போகணும். அந்த மாதிரி அந்த 3வது ரகம். 4வது ரகம் எடுத்து லாக்கி இல்லாத ரகம். அவனுக்கு என்ன சொல்லணும், டேய் வீட்டுல சோறு போடுவாங்க தின்னுக்கிட்டு சொல்ற வேலையை மட்டும் கேளு, வேற எதுவுமே பண்ணக்கூடாது. ஓஷத்துக்கு எதுவுமே பண்ணக்கூடாது. உட்கார்ந்து போகணும் தின்னுடும், ஏன்னு கேள்வி கேட்கக்கூடாது. அவன் தப்பிச்சுக்குவான் இல்லையா. அப்ப அந்த மாதிரி பார்க்க 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 உங்களுக்கு அனுபவம் ஈஸியா வரும். அப்ப ஜோதிடத்துல பொறுத்த வரைக்கும் அந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு சக்தி இல்லாத இங்க யாரும் ஒண்ணு சேர முடியாது, நீங்க ஜோதிடமும் கத்துக்க முடியாது. எல்லாருக்கும் அந்த அமைப்பு இருக்கிறதுனாலதான் இங்க வந்திருக்கிறீங்க. அது என்ன, சில பேருக்கு சீக்கிரமா நடக்கும், சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். அதை பயிற்சி பண்ண 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 நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறது நமக்கு காட்டி கொடுத்துரும். ஒரு ஜாதகத்தை எடுத்து கையில் பார்த்தோன்னா எல்லாம் கோணையாத்தான் தெரியும். கணக்கு போட்டு முடிச்சுட்டு ஆத்மார்த்தமா நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் குருமார்களை நினைச்சு திறந்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரியும் உனக்கு என்ன பிரச்சனைன்னு. அப்போ அந்த பிரபஞ்சத்துக்கும் நம்மளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது.
நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய குலதெய்வம் நம்ம பெரியவங்களுக்கு செய்தி கொடுக்கறது, குலதெய்வத்துக்கு போறது, குருமார்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, அதே மாதிரி அடிக்கடி ஜீவ சமாதிகளை தரிசனம் பண்ணணும். ஜீவ சமாதிகளை தரிசனம் பண்ணணும். வருஷத்துல ஒரு முறையாவது கடல்ல குளிக்கணும். 6 மாசத்துக்கு ஒரு முறை ஆத்துல குளிக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு வந்தாலே போதும். ஒண்ணு நம்ம கோடிக்கணக்கில் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஏரியாவில் அந்த ஜீவ சமாதிகள் இருக்கு. அத ஒரு வியாழக்கிழமை நாள்ல நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு, நம்மளுடைய குலதெய்வத்துக்கு மாசத்துக்கு ஒரு முறையாவது போய் நம்ம குலதெய்வத்தை வணங்கிட்டு, வருஷத்துக்கு ஒரு முறை ஆடி அமாசை, புரட்டாசி அமாசை, தை அமாசை நம்ம போயிட்டு பெரியவங்களுக்கு திதி கொடுத்துட்டு, வருஷத்துல ஒரு முறை ராமேஸ்வரம் போய் கடல்ல குளிச்சுட்டு, அந்த 22 தீர்த்தங்கள் தெளிச்சுட்டு ராமநாத சாமியை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்தோம் அப்படின்னா, அந்த கர்மா குறைஞ்சி அந்த ஆன்மீகத்துல இருக்கிற அந்த ஈடுபாடு கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி, அந்த பிரபஞ்ச சக்தி மற்றவர்களுடைய கர்மாவை தீர்க்கிறதுக்கு உண்டான வழியை நம்மளுக்கு காட்டி கொடுப்பாங்க. நிறைய பேசலாம், ஆனா நேரம் கம்மியா இருக்கிறதுனால இது மேல அடிக்கடி பேச போறோம். அப்ப தாரமும் குருவும் தலைவிதி பயன் 2 மட்டும்தான் சொல்லியிருக்காரு. தாரம்னா 7, குருன்னா 9, 2 பாவங்கள் தான் சொல்லியிருக்காரு. இன்னும் 10 பாவம் இருக்கு. அப்போ எல்லா பாவமும் நம்மளுக்கு கிடைக்கணுமா? உலகத்துல யாருக்குமே கிடைக்காது. அப்ப எது கிடைக்கும், எது கிடைக்காது? கிடைச்சதை கட்டியா பிடிச்சுக்கோ, கிடைக்காததை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடு. எதுக்கு வாழ்க்கை கஷ்டம் இருக்கு? யோசிச்சு பாருங்க. இது நம்மள சொல்ல முடியுமா? முடியாதா? ஒருத்தர் கடன் வாங்கினா கடனே தீராது, 2வது தொடர்பு. அப்ப அப்படி இருக்கிறவன் லோடு போடுறேன், நான் கடன் வாங்கி பிசினஸ் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், கடன் கட்ட முடியுமா? அப்ப இந்த மாதிரி எளிமையா நீங்க பலன் சொல்ல முடியும். எனக்கு கஷ்டமில்லாத உட்காரத்துக்கு ஷேர் கொடுத்த ஐயாவுக்கும், பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த குருவுக்கும், இவ்வளவு நேரம் பொறுமையை கேட்ட உங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும், என்னுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், இந்த பிரபஞ்சம், இந்த குருமார்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைத்து, நீங்களும் உங்கள் குடும்பமும் குழந்தைகளும் தொழிலும் நீண்டாயும் நிறை செல்வம் மெய்ஞானம் உயிர்ப்புகள் பெற்று பல்லாண்டு காலம் நீடூழி வாழணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன்.